அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன் ஒத்துக்கவே மாட்டாரு அத்தையோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துல கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம கோமதியுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நினைச்சிட்டு என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. இதையெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் வந்து ஏ கோமதி, கட்டின புருஷன் முன்னாடியே நீ கண் கலங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, என்னடி இதுல நியாயம்? உனக்கு என்ன, உன் அம்மாவோட பிறந்த நாள்ல கொண்டாடணும் அவ்வளவுதானே, அதுவும் கோயில்ல தானே. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோட போகிறோம். உன் அம்மா என்ன பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்காக இதை பண்ணலைன்னா எப்படி சொல்லுடி? அதனால கண்டிப்பாக போய் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லாமல் அத்தையோட பேரில் அன்னதானமும் நம்ம கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே கோமதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம பழனிக்கிட்ட வந்து, டே பழனி, உங்கள் மாமா வந்து இந்த அம்மாவோட பிறந்தநாளில் கொண்டாட்டத்தில் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உண்மையிலே இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குடா. என்ன மாமா ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற, மச்சான் ஒத்துக்கிட்டாரா? என்னால் இந்த விஷயத்த நம்பவே முடியலையக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ப முடியலைனாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. ஆத்தா இந்த வருஷம் சந்தோஷமாக உங்களோட பிறந்தநாளை கொண்டாடணும், அதுக்காக தானே நாங்களாம் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம சுகுனே வந்து கேட்டதுமே என்ன பண்ணணும், ஐயோ ஏற்கனவே 2 மாமாவும் சேர்ந்து இவங்க வரவே கூடாது, வந்தால் வெட்டுவோம் குத்துவங்கிற ரேஜுக்கு பேசினாங்க. இப்போ என்னடான்னா பாண்டியனை பொசுக்குன்னு போகலான்னு சொல்லிட்டாப்லையே, அங்கே போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகுனே ஒரு பக்கம் ரொம்ப பயப்படுறாங்க. பயந்தாலும் இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம புருஷன் நம்மளோட வந்துட்டாருன்னா நம்மளும் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகுனே வந்து கணக்கு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர், சரவணன், செந்தில் 3 பேர் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்க போகிறாங்க. இறங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாச்சோட பிறந்தனால வேற லெவலில் சிறப்பிக்கலான்னு பக்காவாக பிளான் போட்டுட்ருக்காங்க. பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, அதனால் அவங்க பாட்டி எந்த அளவுக்கு சந்தோஷப்பட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.